Look at that amount. I can't believe it. It's huge. The 8th Pay Commission really came through. The 8th Pay Commission is officially implemented. We finally have the notification. This is great news. ஹாய் வணக்கம் நண்பேஸ். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் எல்லாருமே இப்போது ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் பற்றி தான். குறிப்பாக புது சம்பள கமிஷன் அமலுக்கு வந்தால் நமக்கு எவ்வளோ நிலுவைத் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்க எல்லோருக்குமே இருக்குது. எனக்கு வீடியோவில் 8th பே கமிஷன் எப்போ அமலுக்கு வரும், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோவா இருக்கும், ஒரு சாதாரண ஊழியருக்கு எவ்வளோ லட்சங்கள் அரியர் அமௌண்ட்டாக கிடைக்கும், இதை பற்றி ஒரு சில முக்கியமான சின்ன கேல்குலேஷன் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் விஷயம், 7th பே கமிஷனோட பதவிக்காலம் இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு முடிவடைய போகுது. இதனால் 8th பே கமிஷனுக்கான வேலைகள்லாம் மத்திய அரசு வேகப்படுத்தி வராங்க. நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் இதுக்கான ஒரு குழு ஃபார்ம் பண்ணி பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே 2026 ஜனவரியில் தான் இது அமலுக்கு இருக்கணும். ஆனால் கமிஷன் அறிக்கை சமர்ப்பிக்க 18 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அரசு ஆய்வு செஞ்சு ஒப்புதல் கொடுக்க ஒரு 6 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ யதார்த்தமாக பார்த்தா 2028ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷனுக்கான சேலரி கை கிடைக்கும். அப்போ நிலுவைத் தொகை அரியர் அமௌண்ட் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பள கமிஷன் லேட்டாக வந்தாலும் அது ஜனவரி 1, 2026 முன்தேதியிட்டே கணக்கிடப்படும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 2026லேருந்து 2028 வரைக்கும் சுமார் 24 மாதத்துக்கான நிலுவைத் தொகை உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். எவ்வளோ பணம் கிடைக்கும் கேட்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷனில் சம்பளம் சுமார் 30லேருந்து 34% வரைக்கும் உயரும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி கணக்கு பண்ணால் ஒரு ஊழியருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 11,900 வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குறைஞ்சபட்ச சம்பளம் வாங்குகிற ஊழியருக்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிலுவைத் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 24 மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷம். 11,900 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2,85,600 கிடைக்கும். அதாவது குறைஞ்சபட்ச சம்பளம் வாங்குகிற ஒரு ஊழியருக்கே பார்த்தீங்கன்னா சுமார் 3 லட்சம் வரைக்கும் அரியர் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொகை பார்த்தீங்கன்னா இன்னும் பல லட்சங்களாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனில் அரியர் அமௌண்ட் நல்லா பல்காக வரப்போகுது. ஸோ சம்பளம் உயர்வு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கை கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான ஒரு தொகை தான் இருக்கும். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.